வணக்கம். சுக்குவை போல் ஒரு மருந்தில்லை, சுப்பிரமணியரை போல் ஒரு தெய்வம் இல்லை. இது பெரியவங்க சொல்றது. சுக்குக்கு பல மருத்துவ பயன்கள் உள்ளதை புத்தகமா எல்லா சித்த நூல்களிலும் பார்க்க முடியுது. தேரையர் நம்ம சென்ற வீடியோல தேரையரோட ஒரு பாடல் பார்த்துருந்தோம். என்ன பாடல்? நீங்க பழைய வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பாடல்ல காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் கோலை வீசி குலுங்கி நடப்பானே. ஸோ தேரையர் இந்த பாட்டுக்கு எதாவது அர்த்தம் தேவைப்படுதா? இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அந்த பாடலே இருக்கு. வயோதிகனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட வாலிபனா ஆயிடுவான். எப்போ? காலையில இஞ்சியும் மத்தியானம் சுக்கையும் இரவு கடுக்காயும் சாப்பிட்டாக்க. சென்ற வீடியோல இஞ்சி எப்படி செய்யறது என்றது நம்ம செஞ்சு காமிச்சோம். இப்போ சுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு சுக்குக்கு பல முறைகள் நம்ம சாப்பிடலாம். இப்போ காமிக்க மிகவும் எளிய முறை, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வீடியோல இதோட சிறப்பான ஒன்னொன்னு சுக்கு எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்ல போறோம். என்ன செய்யறோம்னா, சுக்கு காஞ்ச இஞ்சி தான் சுக்குன்றது நம்ம பல பேருக்கு தெரியும். இது காய வைக்கும் போது அவங்க தோலோட பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தோலை இதை நம்ம நீக்கணும். ஒரு சாதாரண ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இப்படி சீவுனீங்கன்னா அந்த தோல்லாம் வந்துடும். இப்போ நான் தோல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி இந்த பாருங்க, இது மாதிரி இது ஃபுல்லா சீவுனீங்கன்னா இஞ்சிக்கு புறம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. கடுக்காய்க்கு அகம் நஞ்சு. அகம்னா கடுக்காயில உள்ள இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு சாப்பிட சொல்றாங்க, மேல் தோலை. அதுதான் நம்ம இரண்டாவது அடுத்த வீடியோக்கும் அதுக்கும் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். குமரியை பயன்படுத்தி கடுக்காய் எப்படி சுத்தம் பண்றதுன்னு. சரிங்களா? ஸோ இதை சுத்தம் பண்ணிட்டு, ஓகே. இப்போ இதை கட் பண்ணிட்டேன். இந்த தோலெல்லாம் சீவிட்டேன். நிறைய அரைக்க போறன்றதுனால முன்னாடியே நிறைய சுக்கு தோல் சீவிருக்கேன். இங்க பாருங்க, தோல் சீவனது சுத்தமா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, மாவு மாதிரி. ஓகேங்களா? இதுதான் இப்படிதான் இருக்கணும். தோலை முழுமையா எடுத்துட்டு இப்ப என்ன செய்யலாம்னா, கல்வம். இது சின்ன இந்த உரல் இல்ல கல்லு. இதுல ஆதி காலத்துலலாம் இப்படிதான் கல்வத்துலதான் சித்தர்கள் எல்லா மருந்தையும், சித்தர்கள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் எல்லா மருந்தையும் அரைச்சிருக்காங்க. இப்ப பாருங்கல்ல, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அரைச்சல. இது பெரிய இது கிடையாது. பாருங்க. ஓகே. இப்ப இந்த இஞ்சி காஞ்ச இஞ்சி சுக்க பண்ணிட்டோம், அரைச்சிட்டோம். இப்போ நல்லா இடிச்ச சுக்குவை என்ன செய்யலாம்னா, இந்த பாத்திரம் எனக்கு இரும்பு பாத்திரம். இரும்புல செஞ்சா நல்லது. இரும்பு பாத்திரத்துல ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்க, அரைச்சி வச்சிருக்க சுக்கெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இதையும் போட்டுருவோம். இளம் சூடா இருந்தா போதும். எதுக்கு நான் காரணம் சொல்றேன், நான் ஏன் இதுல செய்யறேன்னு. நாங்க இங்க ஃபுல்லா இதை கொதிக்க வைக்கிறது கிடையாது. தண்ணியில போட்டு சுக்கு நல்லா 4 பங்குக்கு 2 பங்கா காய்ச்சி செய்யணும்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ஈரப்படம் எல்லாமே எடுத்து நாங்க அப்பப்போ செய்யறது கிடையாது. எப்பயாவது இதை செஞ்சுட்டு ஒரு பாட்டில்ல, கண்ணாடி பாட்டில்ல எடுத்து வச்சிருவோம். அப்போ தேவைப்படும் போது நம்ம பண்ணிக்கலாம். எடுத்து நாங்கள் பயன்படுத்திப்போம் எல்லாத்துக்கும். ஓகே. இது ஏற்கனவே இருந்ததுனால இளம் சூடா இருக்கு. இப்போ இது இரும்புல இருக்கிறதுனால இது இளம் சூடா இருக்கு இப்போ. ஓகே. ஸோ அடுத்தது என்ன செய்யணும்னா, இதை நம்ம கொஞ்சம் சலிச்சிடுவோம். ஒரு அரை தேக்கரண்டி இருந்தால் போதும், 1/4 தேக்கரண்டி கூட போதும். போட்டுட்டு சலிச்சிங்கன்னா நல்ல ஃபைனான பவுடர்லாம் வந்துடும். இதுதான் சுக்கு பவுடர். ஓகேங்களா? சுக்கு பவுடர் போட்டாச்சு. இது திருப்பி இதில் போட்டுக்கலாம், திருப்பி பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த சுக்கு பவுடரை நம்ம தண்ணியில் கலந்து
ஒரு முதல் பானம் வந்து குடிச்சிடலாம். இது மத்தியானத்துல குடிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ சுக்கு வந்து சலிச்சிட்டோம். சலிச்சிட்டு இப்போ வந்து முதல் இந்த பாடல் தேரையரோட பாடல்ல வந்து மதியம் சுக்குன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு வே ஆஃப் சுக்கு எடுத்துக்கிறது. என்ன செய்யணும்னா முதல்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கு அப்புறம் தண்ணியை வந்து இதை சுக்கு வந்து காய்ச்சி தண்ணியில சுக்கு போட்டு காய்ச்சி அதை 4ல் ஒரு 2 பங்கா சுண்டி அப்பெல்லாம் குடிக்க சொல்றாங்க. ஆனா அதுக்காக தான் வந்து சுக்கை வந்து நம்ம வறுத்துட்டோம். இப்போ இளம் சூட்டில் பண்ணியிருக்கோம். தண்ணியை மட்டும் காய்ச்சணும். தண்ணியை வந்து நீங்க பாத்திரத்துல காய்ச்சினாலும் சரி, அல்லது கெட்டில் இருந்ததுன்னா அதுல ஹீட் பண்ணி பாயிலிங் வாட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 டிகிரியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது மைக்ரோவன் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இளம் சூடோ அல்லது கொதிக்க வைக்கிற சூடுக்கோ செஞ்சுக்கோங்க. அது சூடானோன்னு என்ன பண்றோம்னா, இந்த சுக்குக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப நம்ம நம்மளோட இந்த தேரையர் பாட்டை பொறுத்தவரையும் மதியம் சுக்கு வந்து எப்படியெல்லாம் சாப்பிடலான்றது தான். இப்போ இது வந்து ஒரு வழி. மதியானத்துல வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லைனாக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. இது வந்து பனை வெல்லம் இயற்கையாக செஞ்சுருக்காங்க. இந்த பனை வெல்லம் அது கூட வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பனை வெல்லத்தை வந்து சீவிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் ஏலம் பவுடர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டும் கலந்து நம்ம இதில் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும். நிறைய எடுக்க தேவையில்லை. நம்ம சலிச்சு வச்சதில்லை. இது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு சுக்கு பவுடர், போதுமான அளவுக்கு பனை வெல்லம், இந்த தண்ணிக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பனை வெல்லம். இது ரெண்டும் கலக்கிட்டு இது வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சுக்கு வந்து உஷ்ணகாரணி, அதனால அதை வந்து சிறிதளவு சேர்த்து ஆரம்பிங்க. மதியானத்துல இங்கே பழக்கம் இல்லைனாக்க சில நேரத்தில் என்ன செய்வேன்னா அந்த பனை வெல்லம்லாம் போட மாட்டேன். அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெந்நீரில் கொஞ்சோண்டு சிட்டிகை சுக்கு போட்டு தண்ணி நான் குடிச்சிருவேன் மதியானத்தில். இப்போ வந்து இது சித்தர் முறைப்படி இதுக்கு ஒரு மருத்துவ பலன் இருக்குது. இன்னும் பனை வெல்லமும் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுறேன். இதுக்கு வந்து இந்த கை கால் குடைச்சல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை கால் குடைச்சல் இல்லைன்னா வந்து இந்த வயிறு பெருமல்னு சொல்லுவாங்க, பெருவயிறு. அதுக்கு வந்து இந்த பானம் வந்து மிகவும் நல்லதுன்னு நம்ம பண்டிதர்கள் சித்த வைத்தியர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு இருக்கேன். சில நேரம் வந்து பனை வெல்லம் போட மாட்டேன், வெறும் சுக்கு தான் பயன்படுத்துவேன். இது வந்து ஒரு முறை குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப மனமாகவும் உற்சாகமாகவும் இருக்குன்னு அவங்க எழுதியிருக்கிறது வந்து எவ்வளோ அது சித்தர்கள் சொன்ன அந்த வாக்கியங்கள் நம்ம பண்டிதர்களும் நாட்டு வைத்தியர்கள் அதாவது பாரம்பரிய வைத்தியர்களும் சொன்னது எவ்வளவு உண்மை. அது சும்மா கேட்காம இது மாதிரி செஞ்சு நம்மளே குடிக்கும் போது அதை நம்ம வந்து உணர முடியும். ஸோ அவங்க புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே இல்லாம அதை வந்து உண்மைதானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம செஞ்சு பார்த்தாதான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் சுக்கு வந்து மதியானம் சாப்பிட்றது. சரிங்களா? அடுத்த இதுல பல பல வகையில சாப்பிடலாம். சுக்குமல்லி காபி போட்டு வச்சுட்டு கூட சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோல என்ன செய்யறேன்னா அஷ்டசூரணம், அதுதான் வந்து இது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. வெறும் சுக்கு போட்டு குடிங்க. அப்படி இல்லைன்னா பனை வெல்லமும் கொஞ்சோண்டு ஏலக்காவும் போட்டு குடிங்க. ரொம்ப மனமா இருக்கு, வாசனையாகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு, உடம்புக்கும் ஆரோக்கியம். நம்ம சொன்ன மாதிரி கை கால் குலைச்சல் அல்லதுன்னா பெருவயிறு இதுக்கு இது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஷ்டசூரணம்ன்றது வந்து அடுத்த வீடியோல இந்த வந்து உங்கள் வீட்டில் சித்தர் மருந்துன்ற தொடர்ல பார்க்க போறோம். இது மாதிரி தொடர்களை பாருங்க. நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.